இன்றைக்கி நம்ம க்ளீனிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக நல்லா பால்லாம் அப்பப்போ இதுவாகி கீழே எல்லாமே பிச்சு பிச்சுன்னு இருக்குது. அது போக ஸ்டவ் வேறு ஒரே ரஸ்டாகி போய் கிடக்கு. அதையும் சேர்த்து தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா ப்ரெஷ் வச்சு எப்போதும் பாத்திரம் வளர்க்குற ப்ரெஷ் லைட்டாக உள்ளே மட்டும் சில்வர் கோட்டிங் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக கொஞ்சம் துணி வச்சு க்ளீன் பண்ண போகிறோம். அப்படியே செவத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரம் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஓரளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓரளவு என்னால் முடிஞ்சதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதை இதோ செட்டாக எனக்கு 3 ஸ்டவ்னால 3 பர்னருங்கிறனால எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறோம். இப்போ நம்ம ஃபினிஷிங் தான் பார்க்க போகிறோம். ஓரளவுக்கு